ஹலோ மக்களே, எல்லோருக்கும் என் இனிய வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே ரிஃப்ரெஷிங்கான ஒரு வீடியோ. ஃப்ரூட்ஸை ஃப்ரெஷ்ஷாக மரத்துலேருந்து பறித்து சாப்பிட்ணுன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. உங்களுக்கும் அப்படி பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. நாங்கள் இருக்க லூயவெல்ல இருந்து இந்தியானால இருக்க போர்டன் அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு தான் போயிட்டு இருக்கோம். ஒரு பெரிய ஃபார்முக்கு போயிட்டு அங்கே இருந்து நிறைய ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸை பறிச்சுட்டு வந்தோம். ஸோ அந்த வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நாங்கள் போன இந்த ஃபார்மோட பேர் ஹியூபர்ஸ் ஆர்ச்சர்ட் அண்ட் வைனரி. நாங்கள் போன இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 700 ஏக்கர்ஸ் அளவுக்கு பெருசு. இந்த ஃபார்ம்ல நிறைய விதமான ஃப்ரூட்ஸ், ஃப்ளவர்ஸ், வெஜிடபிள்ஸ் கல்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது கூடவே பாத்தீங்கன்னா வைன்யார்ட்ஸுமே இருக்கு. ஒவ்வொரு சீசன் அண்ட் மந்த்துக்கு ஏத்த மாதிரி தான் இங்க ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை நம்ம பிக் பண்ண முடியும். இந்த ஜூலை மந்த்துக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் பீச்சஸ் அண்ட் பெரிஸ் அவைலபிளா இருக்கு. எனக்கு ஆப்பிள்ஸை ஃப்ரெஷ்ஷா பறிக்கணும்னு ஆசையா இருந்துச்சுங்க, ஆனா அது இப்போ அவைலபிள் இல்லை. ஆப்பிள்ஸை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட்ல தான் ஹார்வெஸ்டிங் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நாம இப்போ பறிக்க போறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பீச்சஸ் அண்ட் பெரிஸ் மட்டும்தான். இந்த ஃபார்ம்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்ஸ் அண்ட் ஃபேமிலி என்ஜாய் பண்ற மாதிரி ஃபேமிலி ஃபார்ம் பார்க்கும் இருக்கு. அது கூடவே பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன் ஹால்னு வச்சிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த வெட்டிங் அண்ட் ஆஃபீஸ் ஈவெண்ட்ஸ் ஏதாவது இருக்கு, பர்த்டே பார்ட்டிஸ் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் கண்டக்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோ பெரிய ஃபார்மை சுற்றி பார்க்குறதுக்குள்ளே நம்ம கண்டிப்பாக டயர்ட் ஆகிடுவோம்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால உள்ளவே ஃபுட் கோர்ட்டுமே வச்சுருக்காங்க. அது போலவே நீங்கள் வீட்டுக்கும் வாங்கிட்டு போய் சமைச்சு சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக ஃபார்ம் மார்க்கெட்டுமே உள்ளே வச்சுருக்காங்க. இந்த ஃபார்மை சுற்றி பார்க்குறதுக்கு நம்ம ஆன்லைனில் கூட டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நேராக கூட வந்து இங்கே வாங்கிக்கலாம். நீங்கள் ஃபார்ம்குள்ளே போயிட்டு சுற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக டிக்கெட்ஸ் வாங்கணும். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $3 மண்டே டு ஃப்ரைடே, சாட்டர்டே சண்டே அப்படின்னா $4. நம்ம டிக்கெட் வாங்குற இடத்துல பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ளவர்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குன்னு போட்டிருக்காங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ்மே லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்காங்க. கடைசியாக நம்ம பிக் பண்ணிட்டு வர எல்லா விஷயத்தையுமே இந்த ஃபார்ம் மார்க்கெட்குள்ளே தான் கொண்டு போய் வெயிட் போடணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ப்ரைஸ்மே நம்ம அங்கே தான் பே பண்ணுவோம். நாங்கள் வந்து பீச்சஸ் மட்டும் பிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணோம். ஸோ அதனால் அதுக்கேற்ற பேஸ்கெட் மட்டும் எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த டிராக்டரில் தான் ஏறி நம்ம பீச் ஃபார்ம்குள்ளே போய் பீச்சஸை பறிக்க போகிறோம். நம்ம பறிக்க போகிற பீச்சஸோட அளவை பொறுத்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பாக்ஸை நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு போகலாம். என் பையனுக்கு அந்த பாக்ஸ் எல்லாம் பார்த்து என்ன ஞாபகம் வந்துச்சுன்னு தெரியல, அதை டபக்குன்னு தூக்கி தலையில் கவுத்துக்கிட்டான். நாங்கள் போன டே பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாட்டான டே அண்ட் க்ளவுடியாக தான் இருந்தது. கேப் எல்லாம் போட்டு தான் இருந்தோம், ஆனால் நாங்கள் போயிட்டு வர்றதுக்குள்ளே பயங்கரமாக வேர்த்து ஊற்றிருச்சு. இன்கேஸ் நீங்கள் யாராவது கேப் இல்லை அம்ப்ரெல்லா இந்த மாதிரி சம்மர் டேஸில் போகும்போது மறந்துட்டு போனீங்கன்னா என் பையன் யூஸ் பண்ண இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த டிராக்டரோட டிசைனை நோட் பண்ணுங்க மக்களே. இந்த மாதிரி டிராக்டர் நம்ம ஊரில் கொண்டு வந்தால் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ டிராக்டரில் ஏரியாச்சும் அண்ட் பீச்சு பறிக்கிறதுக்காக ஃபார்ம்குள்ளே போயிட்டுருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு ஐஸ்கிரீம் கடை தான். அண்ட் அது பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே வைனரி அண்ட் அதுக்கும் பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே வைன்யார்ட்ஸ். இந்த வைன்யார்ட்ஸ்லேருந்து வர கிரேப்ஸை யூஸ் பண்ணி தான் இவங்க வைனை தயாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த அறுவடை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த வைக்கோல ஃபுல்லா ரோல் பண்ணி வைப்பாங்க. ஸோ அதோட மிஷின் தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம ஊர் போலவே இங்கேயும் பாருங்க டிராக்டர் யூஸ் பண்ணி தான் அந்த நிலத்தை வந்து சமன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா எப்படியோ பீச் ஃபார்ம்குள்ள வந்துட்டோங்க. ஸோ நம்ம பறிக்க வேண்டிய பீச்சஸ் எல்லாம் இருக்கிறது இந்த சைடு. ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் அங்கே பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம எங்கே பறிக்கணும் அப்படிங்கிறத இன்னொருத்தர் வந்து சொல்கிற வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்.
ஸோ இந்த சைடு பாருங்க ஃபுல்லாகவே ஆப்பிள் ஃபார்ம் தான் இருக்குது. ஸோ இதுலேயே ஆப்பிள்ஸ் பாருங்க நல்லாவே தெரியுது. இந்த ஆப்பிள்ஸ் எல்லாமே இன்னும் காயாக தான் இருக்குது, இது எதுவுமே பழமாகலை. ஸோ இது எல்லாமே ஆகஸ்டில் தான் ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். ரொம்ப நேரமாக காத்துட்டு இருந்ததுக்கு அப்புறமா நாங்கள் பீச் ஃபார்முக்குள்ளே போயாச்சு. ஸோ அந்த மரத்தில் இருக்க பீச்சஸ் எல்லாம் பாருங்கள் அவ்வளோ கொத்து கொத்தா அவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்கவே கண்ணு குளிர்ச்சியாக இருக்குது. ஒவ்வொரு மரத்துலேயுமே அவ்வளோ பழங்கள் இருக்குது. அண்ட் அது எல்லாத்தையும் எப்படா பறிப்போம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் அந்த டிராக்டரில் உட்காந்துட்டு இருந்தோம். இவங்க பார்த்தீங்கன்னா பேட்ச் பை பேட்சாக தான் வந்து உள்ளே கூப்பிட்டு வராங்க. அண்ட் அதுவுமே பார்த்தீங்கன்னா எந்த மரத்தில் நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கோ அங்கே தான் அவங்கள இறக்கி விடுறாங்க. ஸோ எங்களையுமே இப்போ அந்த மாதிரி தான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. ஒரு வழியாக எங்களை எங்கே பறிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. எங்களால் ஆர்வம் தாங்க முடியல, பொறுத்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் இறங்கி போயிட்டு பழங்களை பறிக்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா பீச்சஸ் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் பீச்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் பறிச்சிட்டு இருக்கிறது ஒரு வெரைட்டி ஆஃப் பீச் தான். இந்த பீச் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. தொட்டோம் அப்படின்னா ஒரு வெல்வெட் கிளாத்தை தொடுற மாதிரியான ஒரு ஃபீல்டாக இருந்துச்சு, அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. என் பையனுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. அவன் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மரத்துல இருந்து பழத்தை பறிக்கிறது. இதுக்கு முன்னாடி ஸ்ட்ராபெரி ஃபார்ம் நாங்கள் போயிருக்கோம், அங்கே வந்து செடியில இருந்து தான் அதை பறிச்சிருக்கான். ஸோ ஒரு மரத்துலேருந்து பழத்தை பறிக்கும் போது அவனோட எக்ஸ்ப்ரெஷனை பாருங்க, அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. நான் அந்த பீச்சை வந்து பறிக்கிறேன் பாருங்க, என்னோட ஃபிங்கர் எல்லாமே அதில் அப்படியே பதிஞ்ச ஒரு ஃபீல் இருக்குது, அவ்வளோ நல்லா தெரியுது பாருங்க, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது அந்த பீச்சு. இந்த மரங்கள்ல இருந்த பீச் எல்லாமே ரொம்ப பழுத்திருந்தது. ஸோ நம்ம தொடும் போதே கையோட வந்துடுது, அவ்வளோ பழமாக இருந்துச்சு. இதில் ஒரு பீச்சை நான் சாப்பிட்டு காமிக்கிறேன். தோல் வருது, பிரிக்கும் போது அப்படியே அந்த தோல் வந்துடுச்சு. இவ்வளோ சாஃப்டாக இருக்கு, நல்லா ஜூஸியாக இருக்கு போல. தட்சி அம்மா அம்மா சொல்கிறேன், வேஸ்ட் பண்ணிடாத, வெயிட் பண்ண. வா, பீச்சஸ் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்ச சாப்பிட்டதே கிடையாது சீரியஸாகவே. செம்ம டேஸ்ட், அப்படியே சாஃப்டாக தோல் பிஞ்சு வருது. அண்ட் பாரு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. ரொம்ப நல்லா இருக்கா, நீ டேஸ்ட் பண்ணு. How is it? நல்லா இருக்கு. இந்த பீச்சோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள் அப்புறம் ப்ளம்ஸ் அண்ட் மேங்கோ இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த பீச்சஸ் எல்லாமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுவும் பழுத்த பீச்சஸ் எல்லாம் சாப்பிடும் போது அப்படியே வாய்க்குள்ளே கரைஞ்சு ஓடிடுச்சு. இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, ரொம்ப பழுத்த பீச்சஸை நீங்கள் பிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்குள்ளே அது பேஸ்கெட்லேயே ஜூஸ் ஆயிரும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வேறு வெரைட்டி ஆஃப் பீச். அண்ட் இது எல்லாமே இன்னும் காயாக தான் இருக்குது. இது எதுவும் பறிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம எதுவும் பறிக்கலை, ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு வீடியோவாக எடுத்திருக்கோம். ஸோ இதில் பாருங்கள், இந்த பீச் வந்து அதோட தோல் வந்து நல்ல ஒரு கிளாஸியாக இருக்குது. அந்த மாதிரி வெல்வெட் மாதிரி இல்லை, இது ஒரு நல்லாவே ஒரு கிளாஸியான ஒரு கோட்டிங் இருக்குது. மோஸ்ட்லி நம்ம வாங்குகிற கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா வால்மார்ட் இந்த மாதிரி கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீச்சஸ் வந்து ரொம்ப ரெகுலராக கிடைக்கும். இந்த மரத்துலேயே பாருங்கள் எவ்வளோ பீச்சஸ் வந்து அவ்வளோ கலர்ஃபுல்லாக ஆப்பிள் மாதிரி தொங்கிட்டு இருக்கு. இது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ரோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதே வெரைட்டி ஆஃப் பீச் தான். ஸோ எல்லாமே காயாக தான் இருக்குது, இது எதுவும் நம்ம பறிக்கிறதுக்கு அலவுட் இல்லை. இந்த ரோல இருக்க பீச்சஸ் எல்லாம் நம்ம பறிக்கலாம்னு சொல்லியிருந்த பீச்சஸ் தான். ஸோ ஒவ்வொரு மரத்துலையும் எப்படியும் ஒரு 50-100 பழங்கள் கிட்ட அது தொங்கிட்டு இருந்திருக்கோங்க. அது எல்லாமே நல்ல ஒரு சாஃப்ட் ஜூஸி அண்ட் ரொம்பவே பழுத்த பழங்களாக தான் இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா பாதி பழங்கள் வந்து பழுத்து கீழே கொட்டியிருக்கு. இன்னும் கொஞ்சம் பழங்களை வந்து இந்த அணில் பறவைகள் எல்லாம் சாப்பிட்டு மரத்துலேயே தொங்கிட்டு இருந்தது. ஸோ நம்ம டேமேஜஸ் எல்லாம் பார்த்து தான் ஃப்ரூட்ஸை பிக் பண்ணோம். அந்த ரோலே நம்ம கடைசியாக போக போக பார்த்தீங்கன்னா இருந்த பீச்சஸ் எல்லாமே காயாக தான் இருந்துச்சு. அது எல்லாமே பிஞ்சாக தான் இருந்துச்சு, எதுவுமே இன்னும் பழுக்கலை.
உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் அந்த பீச் காயா இருக்கும் போதே அந்த ஸ்கின் வந்து அவ்வளோ ஸ்மூத் அண்ட் சாஃப்டா ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த வெரைட்டி ஆஃப் பீச் மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கண்டிப்பாக அதை டேஸ்ட்டை அடிச்சுக்கவே முடியாது, அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. அண்ட் ஃபைனலாக எங்களுக்கு பிடிச்ச பீச்சஸை சாப்பிட்டு பேலன்ஸை தான் நாங்கள் பிக் பண்ணி எடுத்து பேஸ்கெட்டில் போட்டு டிராக்டர் வந்தோடனே ஏறி கிளம்பிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா பேட்சாக தானே அவங்க கூப்பிட்டு வராங்க. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் டிராக்டர் வந்து விட்டுட்டு தான் போகும். ஸோ நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் பிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ எந்த டிராக்டர் வருதோ அதில் ஏறி நம்ம நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு கிளம்பிடலாம். இப்போ நம்ம வந்து சேர்ந்திருக்க இடம் ப்ளூபெர்ரி ஃபார்ம். ப்ளூபெர்ரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு வைல்டு வெரைட்டி தான். இந்த காடுகளில் தான் நிறைய கிடைக்கிற ஒரு ஃப்ரூட்டாக இருந்துச்சு. ஸோ அதோட டேஸ்ட்டை பொறுத்து தான் மக்கள் வந்து ஃபார்மிங்கே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை எனக்கு ஜென்ரலாகவே ப்ளூபெர்ரி வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா கடைகளில் தான் நான் அதை ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்டேன், அதோட டேஸ்ட்டை நான் கொஞ்சம் வெறுத்துட்டேன். இங்கே ஃப்ரெஷ்ஷாக நான் பறித்து சாப்பிட்ட ப்ளூபெர்ரியை சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அதோட ஒரிஜினல் டேஸ்ட்டே என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுதுங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. இதையாடா எனக்கு பிடிக்காம பண்ணி வச்சிங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆக்சுவலி எனக்கு ப்ளூபெர்ரி பிடிக்காது, ஆனால் இந்த ப்ளூபெர்ரி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த ப்ளூபெர்ரி பார்த்தீங்கன்னா நல்ல புளிப்பு அண்ட் இனிப்பு இது ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி தான் இருக்கும். பழமாக சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாவே இனிப்பாக இருக்கும். அண்ட் இன்னும் ஒரு சின்ன கம்பேரிசன் என்னென்னா, மணத்தக்காளி நம்ம ஊர்லலாம் சாப்பிட்ருப்போம் இல்லையா, ஸோ அதோட ஃப்ளேவருமே கொஞ்சம் அதில் இருந்தது. இது ப்ளூபெர்ரி செடியில் பாருங்கள் எவ்வளோ ப்ளூபெர்ரிஸ் இருக்குன்னு, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் எல்லாமே டேஸ்ட்டாக வேறு இருந்துச்சு. நான் வேற அன்னைக்கு காலையில் சாப்பிடாம போயிட்டேன்னா இந்த பீச்சும் இந்த ப்ளூபெர்ரியும் தான் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு. அண்ட் போதுங்கிற அளவுக்கு சாப்பிட்டு நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டோம் அன்னைக்கு. இந்த ப்ளூபெர்ரி செடிக்குள்ளே கையை விடுறதுக்கு முன்னாடி அதில் முள் இருக்குமா இருக்காதாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு அதை பற்றி தெரியாமல் நான் ஸ்ட்ரெயிட்டாக கையை உள்ளே விட்டேன். அதில் இருந்த முள்ளெல்லாம் என் கையில் நல்லாவே குத்திருச்சு. எனக்கு இந்த ஃபார்முக்கு வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ப்ளூபெர்ரியை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எங்களுக்கு தேவையான அளவுக்கு ப்ளூபெர்ரியை நாங்கள் பறிச்சுக்கிட்டோம். நீ பீச் பறிக்கிறதுக்கு மட்டும் தானே பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்த, ப்ளூபெர்ரி பறிக்கிறதுக்கு பக்கெட் உனக்கு எங்கேருந்து வந்ததுன்னு யோசிக்கிறீங்களா? ஃபார்முக்குள்ளேயே இந்த மாதிரி சின்ன சின்ன பக்கெட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம எந்த இடத்துல பிக் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல இருக்க பக்கெட்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பீச்சோட பாக்ஸ் மட்டும்தான் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ இங்கே இருக்க இந்த மாதிரி ஒயிட் கலர் பக்கெட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது, திருப்பி கடையிலே வாங்கிப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிராக்டர் ஒரு இடத்துல நின்றுச்சு. எதுக்குடா நிற்குது அப்படின்னு பார்த்தா ராஸ்பெர்ரி ஃபார்மா. ஸோ இதுக்கு யாராவது போய் பறிக்க போறீங்களான்னு கேட்டாங்க. ஒருத்தரும் ஏந்துக்கலையே. அது ஃபார்ம் மாதிரியே இல்லைங்க, ஏதோ புதர் மாதிரி இருக்கு. எப்படிங்க தைரியமா உள்ள போக முடியும்? அதுவும் குழந்தை வேற வச்சிருக்கோம், நாங்க இறங்கவே இல்லையே. அடுத்ததா ஒரு அழகான இடத்துக்கு கூப்பிட்டு வந்தாங்க. அண்ட் அதுதான் சன்ஃப்ளவர் ஃபார்ம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் அண்ட் ஜினியா ஃப்ளவர்ஸ் இருக்கு. எனக்கு ரொம்ப நாள் ஆசை சன்ஃப்ளவர் ஃபார்ம் போகணும் அண்ட் அந்த சன்ஃப்ளவர்ஸ் எல்லாம் தொட்டு பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசைங்க. நம்ம ஊர்லேயே அதை ட்ரை பண்ணியிருக்கேன், பட் ஆனால் என்னால் போக முடிஞ்சது கிடையாது. ஃபைனலாக இந்த ஊருக்கு வந்துதாங்க என் ஆசை நிறைவேறியிருக்கு. சன்ஃப்ளவரை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் தொட்டே பார்க்குறேன். இந்த ஃபார்ம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு இந்த இடத்த விட்டு நகரவே மனசு இல்லை. ஆனால் ஒருத்த மட்டும் சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தான். அவனை பார்த்து தான் கொஞ்சம் இல்லை. அது யாருன்னு கேட்குறீங்களா? சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கேன் இந்த ஹனிபீ தான். இந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய ஹனிபீஸ் இருக்குது. இந்த இடத்துல நடக்கும் போது எனக்கு சைல்ட்ஹுட்டில் நடந்த ஒரு விஷயம் ஞாபகம் வந்ததுங்க. ஃப்ரெண்ட்ஸோட விளையாட போன இடத்துல மரத்தில் தொங்கிட்டு இருந்த தேன் கூட கல்லை விட்டு எரிஞ்சு அந்த தேன் கூட கலைஞ்சு அதுலேருந்து தேனி பறந்து வந்து என் கழுத்தில் கொட்டின அனுபவம் தான். ஸோ தேனி கொட்டின அந்த அனுபவம் என்னால் மறக்கவே முடியாது. அண்ட் அதோட பெயினை இப்போ நான் சொல்லும் போதே என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அதனால தான் இங்கே இருக்க தேனிக்கிட்டெல்லாம் சமரசம் பேசிட்டு அப்படியே ஒரு சுற்றிட்டு வந்துட்டேன். அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா எல்லாமே ஜினியா ஃப்ளவர்ஸ் தான் வச்சுருக்காங்க. இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பயங்கர கலர்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. அதோட ஒவ்வொரு கலரும் பார்க்கும் போதே அவ்வளோ அழகாக இருந்துச்சு.
இந்த ஃப்ளவர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஜினியா ஃப்ளார்ஸ் 12 ஸ்டெம்ஸ் பார்த்தீங்கன்னா $8 போட்டிருக்காங்க. அண்ட் சன்ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ஒரு பூவே வந்து $3 போட்டிருந்தாங்க. நாங்கள் எந்த பூவும் பறிக்கல, பட் ஆனால் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துக்கிட்டோம். என்னதான் நான் ஒரு அழகான பூவாக இருந்தாலும் என்னை சுற்றி இப்படி பட்டாம்பூச்சி தேனின்னு சுற்றிக்கிட்டே இருக்கிறது எனக்கு ரொம்ப ஷையாக ஃபீல் ஆகுதுங்க. ஓகே எல்லாரும் கல்லை கொண்டு எரிஞ்சிடாதீங்க. உங்கள் ஃபோனு உங்கள் டிவி, ஸோ பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க. இப்படியெல்லாம் மொக்க காமெடி பண்ணுறேன்னு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடாதீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கிடுங்க. இந்த பூ பாருங்களேன், என்ன கலர் அண்ட் என்ன அழகு இல்லை. ஸோ இது பார்க்கும் போதே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அண்ட் இந்த எல்லோ கலர் ஃப்ளவர் பாருங்கள், எத்தனை அடுக்கு இருக்குன்னு மட்டும். இது எல்லாத்தையும் பறிக்கணும்னு தான் ஆசையாக இருந்துச்சு. ஆனால் பட்ஜெட் ப்ராப்ளம், ஆல்ரெடி நிறைய பறித்து வச்சுருக்கோம். ஸோ பில்லு தீட்டிடுவாங்கன்ட்டு இந்த வாட்டி இவங்க எல்லாரையும் ஸ்கிப் பண்ணிட்டோம். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு உள்ளே போயிட்டு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்தாச்சு. ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறமா டிராக்டர் வந்துச்சு. ஸோ ஏறி கிளம்பியாச்சு. ஸோ ஃபைனலாக ஃபார்மை சுற்றி பார்த்தாச்சு. அண்ட் பீச் அண்ட் ப்ளூபெரியை பறிக்கவும் செஞ்சாச்சு. அதில் ஒரு சில ஃப்ரூட்ஸை ஃபார்முக்குள்ளே இருக்கும் போதே வாய்க்குள்ளேயும் தள்ளியாச்சு. இந்த ஃபார்முக்குள்ளே நாங்கள் போகும்போது ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு எந்த ரூல்ஸும் எங்ககிட்ட சொல்லலை. ஸோ அதனால் நாங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். இன்கேஸ் நீங்கள் போகிற ஃபார்மில் ஃப்ரூட்ஸ் பிக் பண்ணும் போது சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா ஃபாலோ த ரூல்ஸ். நாங்கள் பிக் பண்ணிட்டு வந்த ஃப்ரூட்ஸுக்கு வெயிட் போடுறதுக்காக ஃபார்ம் மார்க்கெட்குள்ளே வந்தாச்சு. ஸோ ஃபார்ம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே இருக்க ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. கண்டிப்பாக இங்கே வாங்கி ட்ரை பண்ணலாம். அண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் இங்கே வந்து டொமேட்டோஸ் தான் வாங்கிட்டு போயிருந்தேன். அந்த டொமேட்டோஸ் எல்லாமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் கடையில் வாங்கக்கூடிய டொமேட்டோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷைனி லேயர் இருக்கும். அது எல்லாமே கழுவுனா கூட சில டைம் போகாது. பட் ஆனால் இங்கே இருக்க டொமேட்டோஸ் எல்லாமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அந்த மாதிரி எந்த லேயருமே இல்லை. அண்ட் டொமேட்டோஸ் கட் பண்ணும் போது அதோட ஃப்ரெஷ்னஸ் வந்து நல்லாவே தெரிஞ்சுது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான டொமேட்டோஸ் வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் மாடா டொமேட்டோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த மார்க்கெட் உள்ளவே பார்த்தீங்கன்னா பேக்கரி ஐட்டம்ஸுமே இருக்குது. நிறைய கேக்ஸ், மஃபின்ஸ் இது எல்லாமே வச்சுருக்காங்க. அது கூடவே நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸும் இருக்குது. இங்கே பாருங்க எத்தனை வெரைட்டி ஆஃப் பிரெட் வச்சுருக்காங்கன்னு. ஸோ இந்த மாதிரி தான் பிரெட் வெரைட்டிஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த கடையிலும் கிடையாது, நிறைய கடையில் இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. இந்த ஊரில் இருக்கவங்கலாம் இந்த மாதிரி வெரைட்டியாக தான் பிரெட்டே சாப்பிடுவாங்க. இது தாங்க ஆப்பிள் பை. ஸோ இந்த மாதிரி பைலையுமே உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் ஒன்று தான் இந்த பீச் பை. இது எல்லாமே செரி ஜாம் ஃபில் பண்ண பைட்ஸ். அது கூடவே பார்த்தீங்கன்னா ஃபஜ்மே வச்சுருக்காங்க. இதை பாருங்க, இதுவும் தக்காளி தான். ஆனால் என் பையன் இதை பார்த்த உடனே பம்கின்னு சொல்லிட்டான். சைஸ் அந்த மாதிரி. இந்த டொமேட்டோஸ் பேர் ஹேர்லூம் டொமேட்டோஸ். ஹேர்லூம் அப்படின்னு சொல்லி தமிழில் மீனிங் தேடினா குலதெய்வம்னு வருது. ஸோ இனிலேருந்து இதோட பேர் குலதெய்வ தக்காளி. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஸ்நாக்ஸ் வெரைட்டி தான். இதில் இருக்க முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கிடைக்கக்கூடியது மாதிரி தான் இருக்குது. பட் அதை நம்பி நீங்கள் வாங்கினீங்கன்னா டேஸ்ட் வேறு மாதிரி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய காயின் பிஸ்கெட், இது எல்லாமே நட்ஸ் வெரைட்டி தான். டிஃப்ரெண்டான நட்ஸ். அது மிக்சட் ஃப்ளேவராகவும் இருக்குது, தனித்தனியாகவும் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப ஃபேமஸான பிஸ்கெட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அந்த இங்கே பாருங்கள் நிறைய கலர்ஃபுல்லாக மிட்டாய்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. சாக்லேட்ஸ் மட்டும் கிடையாதுங்க. இந்த ஊர் கிட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்மிஸ் நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க.
கம்மீஸ்ல ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குங்க. ஆனா எனக்கு இந்த கம்மீஸ் பெருசா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா ரொம்ப புளிப்பா இருக்கும். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பிரெட்ல ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடக்கூடிய ஜாம் வெரைட்டிஸ் தான். அதே போல் ஹனியுமே இங்கே வச்சுருக்காங்க. இது எல்லாமே லோக்கல் ஃபார்ம்ஸ்லேருந்து அவங்க கலெக்ட் பண்ணிட்டு வர ஹனி தான். ஸோ லோக்கல் ஹனி, பியூர் ஹனி எல்லாமே இங்கேயுமே காஸ்ட்லியாக தான் இருக்கும். இது எல்லாமே இந்த ஊர் பிக்கிள் அண்ட் சாஸ் வெரைட்டிஸ். அவ்வளோதாங்க, ஃபார்ம் மார்க்கெட்குள்ளே என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சுற்றி பார்த்துட்டோம். இப்போ நம்ம கேஷ் கவுண்டரில் போயிட்டு இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வெயிட் போட்டு பே பண்ணிட்டு வர வேண்டியதுதான். பீச்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எல்பி 1.49 அண்ட் ப்ளூபெர்ரிஸ் ஒரு எல்பி $5. ஸோ நாங்கள் பிக் பண்ணிட்டு வந்த பீச் பார்த்தீங்கன்னா 12.31 எல்பி அண்ட் ப்ளூபெர்ரி பார்த்தீங்கன்னா 0.54 எல்பி. ஸோ அதுக்கேற்ற ப்ரைஸ் வித்தவுட் டேக்ஸ். இது எல்லாத்தையும் சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வர்றதுக்குள்ள பயங்கர டயர்ட் ஆயிடுச்சு. அது கூடவே பசியும் எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. நாங்கள் வீட்டில இருந்து வரும்போதே புளியோதரை எடுத்துட்டு வந்தாச்சு. அது கூடவே கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அண்ட் சிக்கன் வாங்கியிருந்தோம். கொண்டு வந்தது வாங்கினது எல்லாத்தையும் சாப்பிட்டு காலி பண்ணிட்டு திருப்பியும் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கிட்டார் வச்சுட்டு ஒருத்தர் சூர்யா மாதிரி வாசிச்சுட்டு இருந்தாரு. அவர் வாசிச்சுட்டு இருந்ததும் நல்லா தான் இருந்தது. அங்க பாருங்க கிணறு, வெல். நான் வீடியோவில் பேசுறதுல பார்த்துட்டு என் பையனுக்கு அந்த மாதிரி பேசணுன்ற ஆர்வம் வந்திருக்கு. ஸோ அதை தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க. மை கியூட் லிட்டில் மினி vlogger. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிணறு இருந்துச்சு. அது உள்ள என்ன தெரிகிறது அப்படின்னு கொஞ்ச நேரம் எட்டி பார்த்துட்டு வந்தோம். அது உள்ள ஒன்றும் தெரியல, இருட்டாக தான் இருந்துச்சு. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் வந்தோன்னா ஒரு பாண்ட் இருந்ததுங்க. அந்த பாண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வாத்து மீன் எல்லாம் சுற்றிட்டு இருந்தது. ஸோ மீன் எல்லாமே ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. கோய் ஃபிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன் வகை தான் அது எல்லாமே. ஒவ்வொரு மீனும் பார்த்தீங்கன்னா சும்மா எப்படியும் ஒரு 5 கிலோ மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெருசாக இந்த பயங்கர வெயிட்டாகவும் இருந்தது. இந்த ஃபிஷ்ஷுக்கெல்லாம் ஃபுட்டு போடுறதுக்கு இவங்க ஃபுட்டுமே வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம ஒரு $250 வந்து அதில் இன்சர்ட் பண்ணணும். காசை இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த நாபை வந்து ஒரு ஃபுல் ரொட்டேஷன் பண்ணோன்னா அந்த ஃபுட்டெல்லாம் வந்து கீழே வந்து கலெக்ட் ஆயிரும். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம எடுத்து ஃபிஷ்ஷுக்கு போடலாம். என் பையனுக்கு இந்த ஃபிஷ் எல்லாம் வாயை திறந்து ஃபுட்டை சாப்பிட்றது ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால ரிப்பீட்டடாக அந்த ஃபுட்டை எடுத்து போட்டுகிட்டே இருந்தான். கிளம்பலாண்டா டைம் ஆச்சுன்னாலும் கேட்கல. ஸோ கஷ்டப்பட்டு தான் அவனை அங்கேருந்து நாங்கள் கூப்பிட்டே போனோம். இந்த இடத்துக்கு மார்னிங் நாங்கள் பீச் பிக் பண்ண வந்து ஈவினிங் வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். அந்த டே ஃபுல்லாகவே பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருந்தோம். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத காமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவிலே 3 தடவை சொல்லியிருக்கேன். ஸோ மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய் ஃப்ரம் திரை.